என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. கிச்சனுக்கு வர கதவை திறங்க அப்படின்னு மணிமேகலை எப்படி ஆங்கரிங் வராளோ அந்த மாதிரி தான் நான் வருவேன். அப்படியே சுத்தி அப்படியே திருஷ்டியெல்லாம் எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்போம். சுஜிதா சமைக்க போறாளா அப்படின்னு ரூம்ல இப்போ உங்களை வெல்கம் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்க. கிச்சனுக்கு இப்போ நான் ஒரு ஸ்டாரால இருக்கேன். இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசுறீங்க. இதனுடைய விளைவுகள் விபரீதமா இருக்கும். சார் ஹலோ வா பாபு, நீதான் இதுக்கெல்லாம் கரெக்ட். என்னாச்சு சார்? அப்போ வீட்ல அண்ணன் உங்க சமையலுக்கு ஃபேன் ஆயிட்டாப்ல. டெய்லி உங்க சமையல் இல்லனா சாப்பிட மாட்டேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இல்ல எங்க வீட்ல சமைக்கிற குக்கும் எனக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. ஓ வேலை கம்மியா இருக்கீங்க. எனக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. என் மாமியார் எனக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. அங்கத்தே போலாம். இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. ஓ மாமியாரே ஃபேன் ஆயிட்டாங்களா? எனக்கு மச்சின்சி ஃபேன் ஆயிட்டாலே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. நான் எதிர்பார்க்காத ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத. ஆனா என் பையனை தான் இன்னும் இம்ப்ரெஸ் பண்ண முடியல. பிளாக் காஃபி சூப்பரா இருந்துச்சு. ஏன் என்னாச்சு? அது காஃபி இல்ல, ரசம். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. மேபி உங்க ரியல் குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு. ஓகே. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சோ நம்ம ஷோவோட மாஸ் ஹீரோஸ்ல ஒன் ஆஃப் தி ஹீரோ இப்ப வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் தாமப்பா. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க. இவன் மூஞ்சிய பாருங்கனே. இவன் தானே கரெக்ட். சரியா வர மாட்டான்டாங்கற. எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள. என்ன உன்னை கழுதைகளை செத்து போட்டான். ஓ குரலி வித்தையா? ஐயா இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல ஆடுவான். போட்டோல பாத்துர்க்கேன். போட்டோ சட்டையே காய போறது அவரு நானும் ஒண்ணா படிச்சப்ப பாத்தீங்கல்ல. யாரா இந்த பசங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்ககிட்ட. நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ? படுத்துறவா அடக்கி வாசினா கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டல்ல பொறாம. இந்த டிஜேக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க எவ்வளவு வந்திருக்கீங்க, எங்க வந்திருக்கீங்க? தாத்தா வரானே தெரிக்க கூட போறானே பாட்டு போடுறானே. அதுக்கு எங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஒன்னை அடிப்பேன், ஒப்பனை அடிப்பேன் ராஸ்கல். எங்க அப்புறம் நீங்க எப்படி அடிக்கலாம்? ஏன்பா உன்னால அடிக்கடிச்சு எனக்கு? அது கூட தெரியாம நீங்க இப்ப மூமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? அப்பா வர வர சரியில்லையா? ஏதோ பட்டாயா டூர் போன மாதிரி வந்திருக்காரு. ஏதோ ஒரு செஃப்புக்கான அடையாளமே இல்லையே. தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்ட? அடே நெல்ல கொட்டனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. குரேஷ் உள்ளன்னு சொல்றான். அவர் என்ன செஃப் மாதிரியா வந்திருக்காரு? கோவால கண்ணாடி விக்கிற மாதிரி வந்திருக்காருன்றான்ப்பா. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வா நீ வா, உள்ள வரல நான் பாத்துறேன் உன்னை. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. சேம் பட் டிஃபரண்ட். நோ மணி நோ ஹனி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், சாவ் உள்ள நிறைய பைத்தியம். அப்பா கோ டு பேங்காக், வாக்கிங் ஸ்ட்ரீட் லோனா மஸ்தி செய்யாலி. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஒரு பையன் பொண்ணு கேட்டு வந்தா கட்டி கொடுப்பீங்களா? ஸ்ட்ரீட் லோனா மஸ்தி செய்யாலி. கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் கொடுக்காதீங்க. தெலுங்குல பேசுற, மலையாளத்துல பேசுற, ஹிந்தில பேசுற, யாரா நீ? ஒரு பேன் இந்தியா காமெடினா இருக்க. கொஞ்ச நாள்ல பேன் பண்ணிடுவானுங்க. அதான் பேன் இந்தியா காமெடி. நக்கல்யா அவனுக்கு. ஓகே, சோ நான் பேரிங் போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரியான ரவுண்ட் அப்படிங்கறத நீங்க வந்து சொன்னீங்கன்னா. ஐயோ அது ஒரு பெரிய கதை. அப்புறம் கேட்டுக்கிறேன். அத அந்த புத்திசாலி உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டான். டூ புட்டான் பாத்தியா? சரி அது விடு. எனக்கு வந்து ஞாபகம் வருதுலாம் தென் மிட்டாய், கமரக்கட்டு, குச்சி மிட்டாய். சூப்பரம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை. வடை சுடுவாங்களே ஆயா. ஓகே, மரத்தடி ஆயா வடை சுடுவாங்க. அந்த ஆயா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர. கப்பல் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் ஆல் மை சைல்ட்ஹுட் மெமரிஸ்.
என்னடா பிலிம் காட்டுறீங்க? எங்க ஓடுற? இல்லண்ணே நானும் சுகம் விளையாடிக்கிட்டு இருந்தா. ஓ அவன மாதிரியே நீங்களும் அந்த ஒரு ஃபீல் மோடுக்கு போயிட்டீங்களா? ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கி? நாஸ்டல்ஜிக்கா கனெக்ட் ஆன ஒரு ஃபுட், அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மெமரிஸ் தான் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுட் தான் வந்து இந்த வாரம் நீங்க சமைக்க போறீங்க. தட் இஸ் மறக்குமா நெஞ்சம் ராவ். ஞாபகம் இல்லையோ அலேரிக்கே பழமேரிக்கே. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கு பழம் இருக்குன்னு கூழ் வித்திட்டு இருக்கான். பருவநாடக தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ. அப்பா எதுக்கு தெரியுமா இந்த பாட்டு பாடி லீடு தராரு? வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. பின்னாடி இருக்க கோமாளிகள்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருக்காங்க. அதேதான் சித்தப்பு என்ன சித்தப்பு ஏன் அழுகுற? நான் என்ன நினைச்சு அழல கசுப்பாரு, உன்ன நினைச்சுதான் அழுற. இப்படி நல்லா இருந்தவனே மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆக்கி விட்டாங்களே. சர்ப்ரைஸா என்ட்ரி பண்ணோம். என்ன கூட்டணும் நீங்க உட்கார வச்சிட்டாங்க. விஜய் டிவிக்கு மூத்தவரா? அண்ணன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாரு, வாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கூட்டணும் விட்டாங்க. எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல் என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் வெல்கம் பிடிவி கணேஷ் அண்ணா. யாரியா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. My name is Billa. வாழ்க்கையெல்லாம் யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். எடுக்கல. யாராவது ஒரு ஆள் மனசுக்குள்ள போயிட்டு நீ யூத்னு சொல்லிட்டு அவரோட ஆளு தான்டா சொல்லிருக்காங்க. அவர் யூத். எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ கூடவே பிறந்தது. இந்த மறக்குமா நெஞ்சம் வாரத்துலப்பா இன்னைக்கு பேரிங் எப்படி அமைய போகுது? தேவையில்லாத கல்வியெல்லாம் கட்டி கிளறாதீங்க. அதாவது அந்த பேரிங் பாத்தீங்கன்னா நம்ம கோமாளி எல்லாமே வந்து ஒரு பழைய காலத்து கெட்டப்ல இருப்பாங்க. அது பார்த்தா சூப்பரா இருக்கும். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. இவங்க குக்ஸ் வந்து அந்த கோமாளியை செலக்ட் பண்ணுவாங்க. யார் யாருக்கு எந்தெந்த கோமாளி எந்தெந்த கெட்டப்ல இருப்பாங்கன்றத அதுக்கு ஒரு பொருள் வச்சிருக்கோம். என்ன இது? அந்த பொருள் இதோ குப்பத்தொட்டி. என்னடா ஏ குப்பத்தொட்டியா? அப்பா பேரிங்க்கு பொருள் கேட்டா பூஜா குக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்படுறது எடுத்து வந்திருக்கீங்க. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரொம்ப குஷியோ? நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். அது வந்தவன ரக்ஷன் இந்த டயலாக் சொல்லுவான் சொன்னேன். அதே மாதிரி நீ சொல்லு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இந்த 3 பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 உருட்டுகள் இருக்கு இல்லையா, பிதாமகன் படம் பாத்திருப்பீங்களே, சூர்யா சார் போட்டு உருட்டு வரல டபடோடன்னு வைப்பாங்கல்ல. அப்படி யாரு முகம் இருக்கிற இந்த கட்டை இந்த டப்பாக்குள்ள போட்டு கட அடிச்சு கவுத்துற சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, உலக காதலர் சின்ன ஆட்டின். அந்த மாதிரி இந்த டப்பாக்குள்ள இத 3ஐயும் போட்டு ஒண்ணு போட்டு உருட்டு நீங்க வைப்பீங்க. இதுல எந்த கேரக்டர் வருதோ அந்த கேரக்டர் கெட்டப்பா போட்டுக்கிற கோமாளி தான் உங்களுக்கு இன்னைக்கு. அப்புறம் என்ன இது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.